எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புக்கான தரவரிசை பட்டியலை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிடுகிறார். அந்த பணிகள் நடைபெற்ற நிலையில் கடந்த ஆண்டு 9 நாட்கள் அதிகபட்சமாக விண்ணப்பங்கள் பெறும் பணி நடைபெற்றது. மாணவர்களுடைய வசதிக்காக அவர்கள் இதை பெற்று பூர்த்தி செய்து பல்வேறு வகைகளில் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு ஏதுவாக காலக்கெடு கால அவகாசம் கூடுதலாக்கி தர வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இந்த ஆண்டு 24 நாட்கள் அவகாசம் தந்து இந்த மனுக்கள் பெறப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆண்டு பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் எண்ணிக்கை எம்பிபிஎஸ்க்கு 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இது கடந்த ஆண்டை விட 29,680 விண்ணப்பங்கள் கூடுதலாகும். மாணவர்களின் சிரமங்களை குறைக்கின்ற வகையிலும் சரிபார்ப்பு பணிகள் சிறப்பாக நடைபெறும் வகையிலும் அதிக கால அவகாசம் வழங்கப்பட்டது. இதை அடுத்து அதிக அளவிலான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. பெறப்பட்ட விண்ணப்பங்களில் போலியான சான்றிதழ்கள் கண்டறியப்பட்டு ஏற்கனவே 20 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். போலியான ஆவணங்கள் தந்தது என்பது ஏற்கனவே ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறோம். 20 பேர் அந்த போலியான ஆவணங்களின் மூலம் இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மீதமிருந்த ஒட்டுமொத்த விண்ணப்பங்களையும் மிக சரியாக ஆய்வு செய்ததில் இன்னும் ஒரு கூடுதலான 5 மாணவர்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் 25 மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு ஒதுக்கீட்டு விண்ணப்பங்களை பொறுத்தவரை 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கு 4,281 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. விளையாட்டு பிரிவுக்கு 477 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. முன்னாள் படைவீரர் பிரிவு ஒதுக்கீட்டிற்கு 642 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டு பிரிவுக்கு 148 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. பெறப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலித்து மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் மற்றும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான பட்டியலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது 2025-26 ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பொறுத்தவரை இன்றைக்கு 43,315 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்றுக்கொள்ள தகுதி படைத்த விண்ணப்பங்கள் என்கின்ற வகையில் முடிவெடுக்கப்பட்டிருப்பது 39,853. மாணவர்களை பொறுத்தவரை 13,998 பேரும், மாணவியர்களை பொறுத்தவரை 25,855 பேரும் தகுதி படைத்த விண்ணப்பங்களை அளித்தவர்களாக இருக்கிறார்கள். 7.5% விண்ணப்பங்களை பொறுத்தவரை 2025-26 ஆண்டிற்கான 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 4,281. அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் 4,062. அந்த 4,062 மாணவர்களை பொறுத்தவரை 1,136, மாணவிகளை பொறுத்தவரை 2,926. அதேபோல் நிர்வாக ஒதுக்கீட்டிற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை சுயநிதி மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 33,692. அதில் தகுதியுடைய விண்ணப்பங்கள் 30,428. அந்த 30,428 மாணவர்களை பொறுத்தவரை 9,737, மாணவிகளை பொறுத்தவரை 18,542. மாநில ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை
அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளின் ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் 6600. அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளின் மொத்த பிடிஎஸ் பல் மருத்துவ இடங்கள் 1583. மேலும் 7.5% ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் 495. 7.5% ஒதுக்கீட்டிற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த பிடிஎஸ் இடங்கள் 119. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.